நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி ஆக்கி போட்டுங்க. இந்த படம் வந்து ஒரு நாவலை மையமாக வச்சு கொண்டு வரப்பட்ட படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு நாவலை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நாவலுமே இந்த கதையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறாரு. ஸோ அவர் வீர தீர செயல் செய்கிறனால அவரை வந்து ஒரு கப்பலுக்கு வந்து கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கேப்டனாக இருந்தவருக்கு இது பிடிக்கல. ஸோ நான் இருக்கும்போது அவனை கேப்டன் அறிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவனை வந்து தேச துரோகம் செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட ஹெல்ப்போட சேர்ந்து அவன் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு அந்த வில்லன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எந்த தப்புமே செய்யாமல் அவர் ஜெயிலுக்கு போனட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த சோகத்திலே அவர் வந்து மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு வெளியே வராரு. ஸோ வந்து பழி வாங்குறாரு. அவர் எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறதான் கதை. ஸோ இது முழுக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மையமாக வச்சு கொண்ட ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட கதை தான். கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.